நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஏசி சம்மந்தமான வீடியோ மற்றும் பேசிக் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ப்ளிட் ஏசி அவுட்டோர் டயக்ராம் பார்க்க போகிறோம். அவுட்டோர் டயக்ராமில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கம்ப்ரஸர், அப்புறம் ஃபேன் மோட்ரு, டூயல் கெப்பாசிட்டரு, 2 போல் கான்டாக்டர் இதெல்லாம் இருக்கும். இந்த ஃபேஸ் நியூட்ரல் டிபி பாக்ஸ்லேருந்து நமக்கு டேரெக்டாக அங்கே அவுட்டோருக்கு வந்திருக்கு. இந்த அவுட்டோரில் இருந்து நம்ம இந்த ஃபேஸ்லேருந்து ஒரு ஃபியூஸ் போட்டு இன்டோருக்கு நம்ம இன்டோர் யூனிட்டுக்கு ஃபேஸ் கொடுத்துட்டு நியூட்ரல் டேரெக்டாக இப்போ இன்டோருக்கு கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு இதுவுமே இந்த ஃபேஸ் நியூட்ரல் நம்ம இன்டோருக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபேஸ் நியூட்ரலுக்கு சப்ளை போய் தான் இன்டோர் ஸ்டார்ட் ஆகும். இன்டோர் ஸ்டார்ட் ஆன பிறகு கம்ப்ரஸர் ஆன் பண்ணுறதுக்காண்டி ஒரு கமாண்ட் ஒன்று வரும். சரிங்களா? இது சிபி லைன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் வரும். இது எர்த்து. சரிங்களா? இதோட 6 ஒயர் ஆச்சு. நார்மலாக ஃபஸ்ட்டு இந்த டிபி பாக்ஸ்லேருந்து வருதில்ல இன்டோருக்கு, இந்த ஃபேஸ் நியூட்ரல் நம்ம டூயல் கெப்பாசிட்டர் கனெக்ஷன் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ இதில் இது ஃபேஸு, இது நியூட்ரல். சரிங்களா? இந்த ஃபேஸ் எடுத்து டைரெக்டாக கம்ப்ரஸரோட காமன் ஒன்று, ஃபேன் மோட்டரோட காமனுக்கு ஒன்று கொடுத்துட்றோம். அப்புறம் நியூட்ரல் எடுத்துகிட்டு நியூட்ரல் டைரெக்டாக கெப்பாசிட்டர் கொடுக்கணும். கெப்பாசிட்டரோட சி டெர்மினலுக்கு ஒன்றும். இப்போ இந்த டூயல் கெப்பாசிட்டர்லேருந்து கம்ப்ரஸரோட ரன்னிங் டெர்மினலுக்கு ஒன்று, அதே இதிலேருந்து எடுத்துகிட்டு ஃபேன் மோட்டரோட ரன்னிங் டெர்மினலுக்கு ஒன்று கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டூயல் கெப்பாசிட்டரில் ஹச்லேருந்து ஒரு இது எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கு டூயல் கெப்பாசிட்டர்லேருந்து ஃபேன் மோட்டருக்கு ஸ்டார்டிங் கொடுத்துடணும். மறுபடியும் ஒரு நேரம் சொல்லிடுறேன். இந்த ஃபேஸு, இந்த 2 போல் கான்டாக்டரில் இருக்க ஃபேஸ் அவுட் வருதுல்ல, அதை டைரெக்டாக இந்த ஃபேஸ் டைரெக்டாக கம்ப்ரஸரோட காமனுக்கு ஒரு லைனு, ஃபேன் மோட்டரோட காமனுக்கு ஒரு லைனு, நியூட்ரல் கெப்பாசிட்டருக்கு போயிட்டு கெப்பாசிட்டருக்கு சி டெர்மினலில் கொடுக்கணும். டூயல் கெப்பாசிட்டர் இருந்துச்சுன்னா டூயல் கெப்பாசிட்டரோட டயக்ராம் நான் கீழே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் நான் கீழே கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த 2 போல் கான்டாக்டர் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் கீழே வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்த யூஸ் ஆச்சுன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த நியூட்ரல் சி டெர்மினலுக்கு ஒன்று கொடுத்து, சி டெர்மினல்லேருந்து கம்ப்ரஸரோட ரன்னிங்க்கு ஒன்று, ஃபேன் மோட்டரோட ரன்னிங்க்கு ஒன்று, அப்புறம் டூயல் கெப்பாசிட்டரோட ஹச் டெர்மினலோட இது ஸ்டார்டிங்கும், ஃபேனோட இது டெர்மினல் இதோட ஃபேன் மோட்டருக்குள்ள ஸ்டார்டிங்காகவும் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படின்னா, இதுக்கு நம்ம டூயல் போல் கான்ட்ராக்டருக்கு நம்ம இன்னும் சப்ளை கொடுக்கல. அதனால் இதில் அவுட் வராது. இப்போ இன்டோரில் எப்போ கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இதுக்கு கம்ப்ரஸருக்கு இந்த சிபி லைனில் எப்போ 230 சப்ளை வருதோ அதுக்கப்புறம் தான் இந்த கான்ட்ராக்டர் பிடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு நியூட்ரல் டைரெக்டாக நியூட்ரல் ஒன்று கொடுத்துடணும். இப்போ இந்த சிபி லைன் கான்ட்ராக்டருக்கு நம்ம கொடுத்துருவோம். இது A1, இது A2. இப்போ A1 A2 ஆக்டிவேட் ஆன உடனே இதிலேருந்து இந்த ஃபேஸ்லேருந்து இந்த சைடு சப்ளை வரும். ஃபுல்லாக இந்த டயக்ராமில் சப்ளை ஃபுல்லாக போயிட்டு கம்ப்ரஸர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லிக்கிறேன்னா, இந்த சிபி லைன் இருக்குல்ல, இந்த லைனில் இதே தான் 2 டன்னுக்கு மேலே போச்சுன்னா HPLP சுவிட்ச் வச்சுருப்பாங்க. இந்த சிபி லைன் இந்த இடத்துல ஹெச்பிக்கு போகும். அதுக்கப்புறம் இதில் 2 சுவிட்ச் இருக்கும்.
இது வந்து எல்பி சுவிட்சு, இது வந்து ஹெச்பி சுவிட்சு. டைரெக்டாக வந்து ஹெச்பி சுவிட்சு எல்பி சுவிட்சுக்கு போயிட்டு திருப்பி வந்து கான்டாக்டர் வரும் சப்ளை. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஹெச்பி சுவிட்சு எல்பி சுவிட்சு எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைனாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் உங்களுக்கு.